இன்னைக்கு இந்த vlogsல நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம். அதாவது லாஸ்ட் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப சைனஸ் பிரச்சனையால வந்து நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீ யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணு. யோகால வந்து அவ்வளோ ஒரு நல்ல ரிலாக்ஸிங், அப்புறம் நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலுமே அதுல தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் ஆகுது. பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே சைனஸ் அவ்வளோ கிளியர் ஆயிடுச்சு. நான் வந்து என்னோட மேம்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு மலையாளி. அந்த மேம்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து யோகா தெரபிஸ்ட், ஓகேவா. அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி மேம் எனக்காக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளுக்கான விளைவுகளை வந்து அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அது எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் போய் யோகா கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து இன்னைக்கு கேட்டிருக்கேன். மேம் ஓகே சொல்லியிருக்காங்க, நம்ம போய் யோகா கிளாஸில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம், என்னென்ன மாதிரி அவங்க யோகா பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத. மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யோகா வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கல. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் யோகா கிளாஸ் போறாங்க. பட் எனக்கு வந்து அதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது இல்லை. நானும் மேபி அதுக்கான டைம் இதுதானான்னு எனக்கு வந்து இப்பதான் தெரியுது. நிஜமாவே வித்தின் அ 3rd டேவே வந்து நான் அந்த அளவுக்கு நான் ரிலாக்ஸ் ஆனேன். எனக்கு அந்த சைனஸ்ல இருந்து அப்படியே வெளியில வந்துட்டேன். ஸோ நீங்கள் வேற என்னென்ன பிரச்சனை, அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க, எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்து இதில் தீர்வு இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கேன். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எங்கே இருக்கீங்களோ, இந்த கிளாஸ்ன்னு இல்லை, இவன் நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம், யோகா பழகுங்க. அது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கலர். மெயினாக வந்து சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம அவ்வளோ ரூபா பே பண்ணிட்டு செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யோகா வந்து நம்மளை முற்றிலுமே இந்த மாதிரியான கொரோனா சூழ்நிலையில வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லைக் இப்போ நான் பிராணாயம் அதெல்லாம் பழகிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சைனஸ் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உனக்கு இந்த பிரச்சனை வருது இல்ல, நீ வேணா சிடி ஸ்கேன் எடு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. ஒரு ஸ்கேன் அப்படின்னு போகும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி பதட்டம் இருக்கும்ல. இந்த மாதிரி கிளாஸ் போகும்போது நம்மளுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாகவும் இருக்கு, நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. ஈவன் சொல்ல போனா வெயிட் லாஸ்மே வந்து நல்லா ஆகும். ஸோ வந்து நம்ம இன்னைக்கு என்ன ஏதுங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரால தான் இருக்கு. ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஒரு எவ்வளோ நேரம், ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து ஆகும். ஸோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து 10 to 11 தான் கிளாஸ் டைமிங்கு. கொஞ்சம் அர்லியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் அவங்க கொடுக்குற டைம் தான் இல்லையா, அதனால வந்து நம்ம அங்கே கிளம்பி போயிட்டுருக்குறோம். அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸான ட்ரெஸ்ஸாக போட சொன்னாங்க, அதனால் இருக்கிறதுலே லூஸான ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ ஃபுல்லாக மோஸ்ட்லி டைட்டாக தானே போட்டு பழகியாச்சு, அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் யோகா பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. நான் யோகா கிளாஸ் வந்துட்டேன். என்னோட மேமை மீட் பண்ணி நீங்க என்ன சொல்றாங்க என்னங்கிறத கேளுங்க. ஓகே, ஹலோ மேம். ஹாய். இவங்க தான் என்னோட மேம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகா தெரபிஸ்ட். அவளை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. ஹாய் ரியா, how are you? யா குட் மேம். மேம் எத்தனை இயர்ஸ் ஆயிட்டு நீங்கள் யோகா கிளாஸ் செய்யுது? This is my 21st year. ஓகே, 21 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கேட்கலாம் யோகானா என்ன, அது என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேம்கிட்ட கேட்கலாம். Basically, I am a classical dancer. Still, I am a choreographer and dancer also. And I teach Bharatanatyam, Mohiniyattam and Kuchipudi. Plus now contemporary also. But I had a lot of hereditary issues. Because my father and mother, random cousins. അപ്പം എനിക്ക് ഒരുപാട് പ്രശ്നങ്ങളുണ്ടായിരുന്നു.
Then like migraine, joint pains, irregular menses. Pinne, I got spondylosis. When I started learning yoga, I cured myself actually. Just happened. എൻ്റെ ഗുരു ഞാൻ വിശാഖപട്ടണത്തിൽ നിന്നാണ് യോഗ പഠിച്ചത്. എൻ്റെ ഗുരു ഇന്ദിരാഗാന്ധിൻ്റെ ഒക്കെ ഗുരുവാണ്. അദ്ദേഹം he's a sannyasi. Now he's 90+. Yeah, but still he's okay. He's in Visakhapatnam only. His name is Govinda Rao. He's still alive. I always remember him every day. And basically I was an accountant, but I resigned my job and I just get into yoga. After that, from Visakhapatnam we came to Muscat. God's grace, I got wonderful openings. I started for like corporates, 5-star and 7-star hotels, like VVIPs, royal families, ambassadors, and like I am going nowadays to labor camps. I can help many people. What I does is I can cure diseases. It's my long years journey. Every day I am learning. Still I am a learner only. But God's grace, you will get a solution for your health issues, especially those who are having hereditary, and basically most of the people will be having 2 types of problems. One is lifestyle issues and second one is hereditary issues. Both will, like how you will deposit money, you have to withdraw also. Your body also required like that only. I will say a few things about yoga. What is the meaning of yoga? Again, meaning of yoga itself is the union of body and mind. That means the Atma and Paramatma. You join together. Myself, I will involve myself. Then there are many things, people doesn't know what is happening in the body. We will, one day you breathe 21,600 times. 21,600 times a day you breathe. That means 3 cylinders of oxygen you are consuming a day. Then there are many things else. 33 vertebrae, 206 bones, 72,000 nerves in your nervous system, plus 5 chakras, 7 chakras, Sahasradham to the Mooladharam, and 7 generations blood is running into you from your father's and mother's side. People will come and say, no, in my family there is no diabetic. People will say there is no piles. Then once you see the roots, you will be having all the problems. Again I am saying, your blood is, your genes is 7 generations from your father's and mother's ancestors' property. It's an unwritten, what you can say, osyat. Okay? And you won't get money, but you will get all the problems, and according to the age. Okay? And every moment you are aging, every day you are aging, you cannot stop that. Then according to the age, whatever the deposits are there, plus because of your lifestyle, second thing, your hereditary will catch you. That's what people will get after nowadays. Early 30s people are getting the problems, and I wish 10 people will come, one will say I am absolutely normal. Nowadays not like that. Even children are coming with constipation, allergic issues, and you can see many children they will breathe only through the mouth. They will open the mouth, they will, because they are addict of many things, and their body system will be like this. They won't sit like this. You can see nowadays online sessions, people will sit on the head, especially the children, and very lazy, and
that is new generation. There are a lot of issues, plus mobile issues. And what else I can say you? Yoga will help you the hereditary and lifestyle issues. You can solve your problems, whatever you have the health issues at present. Plus, you won't get the hereditary issues according to your age. You can solve yourself, and nowadays where is normal death? Just take 100 people. You can see people are dying only because of highly diabetic, highly blood pressure, heart stroke, brain stroke, heart attack, and many will be on the bed. You can see it's very pathetic. And they are struggling and their relatives are struggling. Before not like that. People used to get like expiry, after that they used to get a normal death. Now last 10, 20, 25 years, we are not hearing like, normal death. Like thousands you take, then you can hear 1 or 2 normal deaths. Right? Then my aim is, how can you improve your health? How can you solve yourself? How will be away from the medicines? And actually the diseases are not killing you. മരുന്നാണ് നമ്മളെ കൊല്ലുന്നത്, അല്ലാണ്ട് നമ്മുടെ രോഗമല്ല. See, a person is getting gradually, they can stop their whatever the medicines they are taking, they can stop the medicines, and they can gradually, English medicine they can stop, and they can gradually stop everything and can start a very active and normal life. And they feel healthy, and their old age again won't be a problem if they are practicing daily basis. People will ask me again, because people will ask me how many days a week you have to do. See, you are eating 3 times, right? We eat 3 times we are great food. Then if you have the problem, you are taking 3 times tablets, medicine, insulin, right? Yes, ma'am. But instead of that, do morning and evening yoga. Correct. If you have the problem, okay, I will, according to the person, I will teach, and I will make them fit. But you also have to follow me, obey my instructions, and with the prayers, definitely it will help them to cure. Because my last 21 years yoga journey, I had met many people, and many of them become alright, and many of them will not tell also, I am alright. Okay, I don't care, because it's my karma, I have to follow. I am a yogi in yoga. Then I am doing my work, and God's grace going very well. And I always tell the people, please do practice yoga daily basis, and you can cure yourself, you can have a healthy life. Yes. And always inhale your present, exhale your yesterday's Past. What is the problem? We always live in past and the future. We are not a lot living. of anxiety, a lot of depressions and suppressions, and there are 2 wonderful change in male and female I have seen. For female, the estrogen will help a lot, because of that only we can become a mother. Okay, and after the menopause only, the ladies will get most of the hereditary issues, and because of estrogen they are multi-talented. We can do at a time many things. We will cook, we will wash, we will talk, we will sweep, right? We can do many things. Yes, but male are not like that. Why they are getting, according to WHO, just see the studies, why male are getting more heart attack and brain hemorrhages, strokes, because they will suppress the feelings, they won't cry. Again, the ladies have the second weapon is there. Yes. Once you feel, anger, you cry, you feel
No, better. otherwise, you know, you just speak. Yes, correct. Okay, and We'll tell them someone. Yeah. If you can communicate somebody. Yes. Because as I am a counselor also, you know that I am a mentor, and people will come and nobody is there to say. I cannot open up to my wife or husband because, you know, most of the couple or the relationship I have seen, nobody is perfect. Okay, but we are not hearing. We are not having the patience. Before hearing that only we will start talking and the problem will become huge. At least you hear each other and you will conclude. After that you talk. Yes. Then you know that patience nowadays nobody is not having. That's why, you know, I have seen many relationships are breaking too much. Okay, we can help every, like, you know, sides of the family and the relationships, people, because people are having suicide attempts. They are thinking about even small children. I don't want to live. Small children will come and tell for whom I am living. Day for yesterday I had a counseling, 10 years old girl. She is telling me, I don't want to live because always in the mobile, 100% always in the mobile, no control, and you know that electro smoke will kill you once you use the phone. All my injuries I will say, because people are having spondylosis issues, spondylitis and spondylosis. Why it's coming too much? Because we are addicts of phones and other systems. And the electrosmoke direct we catch your Sahasradam and Ajna Chakram. This is Sahasradam, Ajna Chakram, Vishuddhi Chakram, Hridaya Chakram, Manipuram, Swadhisthana and Mooladharam, these 7 chakras. And try to use the mobile always like this. And keep away, use earphone better. Then you know, at least you know that electrosmoke won't directly attack you. Correct. And you know, you will be sitting like this, and you know, sit in 90 straight, and don't keep your head always down or up and down. Straight, 90. You know, you can, the body system, and now you know how to sit, how to walk, because I am teaching you, right? Yes, ma'am. Then this is the main problem of the basic issues. Yes. Then we can solve many of the problems, and you can see one thing what you want, at least only one life, you should be happy. You all are having problems because of corona, before corona, after corona. Yes, okay? Yeah. All are struggling. We are in between. We are alive. That is the grace of God. You have to say thank I am alive. Because we have seen crores of people died in the world. Right? True. Then this is life actually. This is life. You have to compromise and you know continue successfully. Then what you want to ask me, you can ask me few questions, no problem. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிருந்தேன். அப்போ வந்து அவங்க அடிக்கடி இந்த இஷ்யூ வருதுல, இயர்லி ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆச்சும் வந்துருக்கு இந்த மாதிரி சைனஸ். ஸோ வந்து ஸ்கேன் எடுத்து வேணால் பாருங்கள் அப்படின்னாங்க. நான் பயந்துட்டு தான் வேண்டாம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க, யோகா போய் பாரு, கண்டிப்பாக உனக்கு க்யூர் ஆனாங்க. அதே மாதிரி என்னோடய ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்வெல்லிங், என்னோடய ஃபேஸ் வந்து எனக்கே பார்க்க முடியல, அவ்வளோ ஸ்வெல்லிங்காக இருந்துச்சு இந்த இடம்லாம். பண்ணி 1 hourலேயே வந்து எனக்கு நார்மலான ஃபீலிங்காக இருந்துச்சு. அது எப்படி நம்ம மேம்கிட்ட கேட்கலாம். எப்படி மேம் அது எப்படி மேஜிக்கா என்னது அந்த அளவுக்கு எப்படி க்யூர் ஆகுது? That is the power of yoga. See, ஒரே வார்த்தையில சொல்றேன். That is the power of yoga. Because you know, see, you said me your problem, okay? According to that, I told you. That is my experience. அதுதான் மேமோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னை வந்து பேப்பரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது உன்னோட எல்லாமே வந்து என்னை பற்றி இது பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் காமிச்சிருந்தேன். மெயினாக ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சைனஸை க்யூர் பண்ணணும்னு இருந்தாங்க. அதனால தான் என்னோட லாஸ்ட் ஒரு 10-15 டேஸாக வந்து வீடியோ எதுவுமே போட முடியல. ஒரு வித்தின் 2 days அன்றைக்கே வந்து எனக்கு நான் ஓகே ஆகிடுச்சு. பட் ஆனால் லைட்டாக ஹெட்ஏக் மட்டும் இருந்துச்சு. அதுவுமே நெக்ஸ்ட் டேல வந்து எனக்கு சரியாயிடுச்சு. இதே மாதிரி நிறைய இன்னும் 2-3 பேர் வந்து யோகா கிளாஸில் இருக்காங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது.
நம்ம அவங்கள்ட்டையும் கேட்கலாம் அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க என்ன மாதிரி அவங்களுக்கு க்யூர் ஆச்சு அதையுமே வந்து நம்ம கேட்கலாம். See, people are having different issues. Okay, pretty simple. Then see, you sent me your problems. Then according to you, that's why I asked you your hereditary. You know, just ask your father and mother because you, namakku nammal sondalla. It's a full property of somebody else. Yes. You have given to you. Okay. Then, appo nammal idella nammal sinus ella nammala root il undavum. മനസ്സിലായില്ല, മൈഗ്രെയിൻ, സൈനസ്, നവഡേസ് ക്യാൻസർ, പൈൽസ് ഭയങ്കര ഇഷ്യൂ ആണ്, കോൺസ്റ്റിപ്പേഷൻ ഭയങ്കര ഇഷ്യൂ ആണ്, പിന്നെ സയാറ്റിക്ക പ്രോബ്ലംസ്, പിന്നെ ബാക്ക് ഏക്ക്, സ്പൈനിൻ്റെ ഒരുപാട് ഇഷ്യൂസ് ഇപ്പം കൂടുതലാണ്. അത് എനിക്ക് തോന്നുന്നത് ബിക്കോസ് ഓഫ് ദ സിസ്റ്റംസ് ആൻഡ് യു നോ സിറ്റിംഗ് നോട്ട് പ്രോപ്പർ ആൻഡ് യു നോ പീപ്പിൾ ഐ സെഡ് യു ബിഫോർ ഹൗ ദ പീപ്പിൾ വിൽ സിറ്റ് അറ്റ് ഓൾ, യു നോ അതൊക്കെ ആയിരിക്കും കാരണങ്ങൾ. പിന്നെ ബാക്കിയുള്ളതൊക്കെ നമ്മുടെ ഹെറിഡിറ്ററി ഇഷ്യൂ ആണ്. അത് നമ്മൾ ഒരു സമയം കഴിഞ്ഞാൽ പ്രായം കഴിയുമ്പോഴാണ് ഇറ്റ് വിൽ ക്യാച്ച്. അവിടെ ഇറ്റ്സ് ടു ഏർലി. അത് ഭയങ്കരമായിട്ട് ചിലപ്പോൾ ഇവിടുന്ന് ഹോസ്പിറ്റൽസിൽ നിന്ന് തന്നെ സയാറ്റിക്ക പൈൽസിനുള്ള ഓപ്പറേഷൻ അഡ്മിറ്റ് ആയ ആൾക്കാരൊക്കെ അവിടുന്ന് ഡിസ്ചാർജ് ചെയ്ത് നേരെ എൻ്റെ അടുത്ത് വരും before going operation, because somebody will tell, see, there is a person go and consult like that. Like you know, mouth to mouth, you know, my students only will tell, okay, you are having the problem, come on go and consult. And they will come with like you know, നമുക്ക് കാണുമ്പോൾ വിഷമമാവും, ഒരാൾ പിടിച്ചിട്ടായിരിക്കും വരുന്നത്, എനിക്ക് വീഴ്ചയായിരിക്കും വരുന്നത്, you know, the whole family will be depressed. ഒരാൾക്ക് രോഗം വന്നാൽ you know that, you know, ഒരു രോഗം വരുന്നതല്ല, the ഫുൾ ഫാമിലി ബാധിക്കുന്നത്. അപ്പം അത് അവർ വരുന്ന സമയത്ത് യുനോ അവർക്ക് ഒരു ട്രസ്റ്റും ഉണ്ടാവില്ല, അവർക്ക് എന്താണ് ഈ സ്ത്രീ ചെയ്യാൻ പോകുന്നത്, യുനോ ദേ വിൽ ബി ഇൻ എ കൺഫ്യൂഷൻ. അപ്പോൾ ഐ ടെൽ ദം കം ഓൺ റിലാക്സ്, ദേ വിൽ ബി ക്രൈങ്, യുനോ പീപ്പിൾ വിൽ ക്രൈ ലൈക്ക് എനിത്തിങ്. ബിക്കോസ് ഇവിടെ പൈൽസിനും സയാറ്റിക്കൊക്കെ മിനിമം 4,000 റിയാൽ വേണം നമുക്ക് ഹോസ്പിറ്റലിൽ. അതായത് സയാറ്റിക്കൊക്കെ 2 മാസത്തെ നമുക്ക് റെസ്റ്റ് വേണം. അത് കഴിഞ്ഞാലും they are not telling you will become cured with the medicine and you know they are telling everything is a chance. It's like you know God's grace, if you are lucky you will get 100%, otherwise you won't get. They will not give guarantee. No, they never give you that guarantee. അപ്പോൾ അങ്ങനെയുള്ള ഒരു സിറ്റുവേഷനിൽ ഈ 2 മാസം എങ്ങനെ റെസ്റ്റ് എടുക്കും, വർക്കിംഗ് പീപ്പിൾ ആയിരിക്കും. എല്ലാവരും അவ்வளோ പൈസവും കൊടുக்க முடியாது. അതെ 4,000 റിയാൽ മീൻസ് you know from where you will get this, അറിയില്ലേ? അപ്പോൾ ആ സമയത്തായിരിക്കും കയറി വരിക. അപ്പം there are many cases like that, you know. நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரணும். நானும் இத்தனை வருஷமா இந்த சைனஸ்ல கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் அந்த முதலே சொன்னாங்க, எனக்கு வந்து தோணலை, பட் அதுக்கான ஒரு நேரம் இருக்கு இல்லையா? ஸோ இவங்களை போய் நம்ம மீட் பண்ணணும், அதுலேருந்து எனக்கு க்யூர் ஆகணுன்ற மாதிரி தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் யோகா பழகுங்க, அதுதான் மெயின் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மஸ்கட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேம்கிட்டே வந்து நீங்கள் கூட, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேமோட நம்பர், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா, இந்தியாவில் வேறு ஏதாச்சும் கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் மேம் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அழகாக நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையும் நம்ம கேட்கலாம். பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷிபா. இவங்க தான் வந்து மேம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி க்யூர் ஆச்சுங்கிறத நம்ம கேட்கலாம். ഹായ് ചേച്ചി, പറഞ്ഞോ. ഹായ്, എൻ്റെ പേര് ഷീബ. ഞാൻ ബേസിക്കലി ബ്യൂട്ടീഷ്യനാണ്. ഞാൻ കമ്മിങ് ഫ്രം കേരള. ഇവിടെ ഒരു ബ്യൂട്ടി പാർലർ സ്വന്തമായിട്ട് നടത്തുവാണ്. അപ്പോൾ എൻ്റെ ഒരു കസ്റ്റമറായിട്ടാണ് ഞാൻ പ്രിയയെ കണ്ടിരുന്നത്. പ്രിയ എൻ്റെ അടുത്ത് എന്നും വരാറുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ എന്നും പ്രിയ വരുമ്പോഴത്തേക്ക് ഈ സൈനസ് പ്രോബ്ലം ആണ് പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നത്. സൈനസ് മസാജിന് വേണ്ടിയിട്ടാണ് എൻ്റെ അടുത്ത് പ്രിയ വന്നുകൊണ്ടിരുന്നത്. വീക്കിലി ഒരു 3 times ഒക്കെ പ്രിയ ഓടി എൻ്റെ അടുത്ത് വരും. വളരെ വീക്കായിരുന്നു വരുന്ന സമയത്ത്. അപ്പോഴത്തേക്ക് എനിക്ക് ഒരു സൊല്യൂഷൻ പറയാൻ ആ സമയത്ത് എനിക്ക് പറ്റിയിട്ടുണ്ടായിരുന്നില്ല. കാരണം എനിക്ക് അറിയില്ലായിരുന്നു. ഞാനും ഇതേമാതിരി ഒരുപാട് ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് എനിക്കും ഉണ്ടായിരുന്നു. എന്താ പറയണ്ടേന്ന് അറിയില്ല, അത്രമാത്രം ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് ആണ്. ഞാൻ എപ്പോഴും ഞങ്ങൾ ഈ ബോഡി മസാജ് കാര്യങ്ങളൊക്കെ ഞങ്ങൾ ചെയ്യുന്നുണ്ടെങ്കിലും ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഞങ്ങൾ ഒന്നും ചെയ്യാറില്ല. അതാണ് ശരിക്കും മെയിൻ കാരണം. അപ്പോൾ ഒരു ദിവസം ഞാൻ എൻ്റെ ടീച്ചറെ, അതായത് എൻ്റെ സ്വന്തം നാട്ടുകാരിയാണ് നമ്മുടെ പ്രിയപ്പെട്ട ടീച്ചർ, ഒരു ദിവസം അൺഫോർച്ചുനേറ്റ്ലി കോയിൻസിഡൻസ്ലി ഞാൻ കാണാനിടയായി. അപ്പൊ ടീച്ചർ പറഞ്ഞു ഞാൻ ഇങ്ങനെയൊക്കെ ചെയ്യുന്നുണ്ട് എന്ന്. അപ്പൊ എന്റെ തൊട്ട അടുത്ത ഫ്ലാറ്റാണ് ടീച്ചർ താമസിക്കുന്നത്. അപ്പൊ ഞാൻ ടീച്ചറെ പോയി കണ്ടു. എന്റെ കാര്യങ്ങളൊക്കെ ഞാൻ ടീച്ചർക്ക് ഒരു പേപ്പറിൽ എഴുതി കൊടുത്തു. അപ്പൊ ടീച്ചർ എല്ലാം കണ്ടു. പിറ്റേ ദിവസം ഞാൻ അവിടെ പോയി ജോയിൻ ചെയ്തു.
എന്താ പറയേണ്ടതെന്ന് എനിക്കറിയില്ല. വണ്ടർഫുൾ റിസൾട്ട്, അമേസിങ് റിസൾട്ടാണ് എനിക്ക് കിട്ടിയിരിക്കുന്നത്. സ്പോണ്ടിലോസിസ് എനിക്ക് ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ കഴുത്ത് ഇങ്ങനെ മൂവ് ആക്കാൻ പറ്റാത്ത ഒരു സിറ്റുവേഷനിലാണ് ഞാൻ ടീച്ചറെ ലാസ്റ്റ് വന്ന് കാണുന്നത്. പക്ഷെ വിത്തിൻ 2 days I can recover everything. Now I am happy, too much happy. Then പ്രിയക്ക് ഒരുപാട് റിലീഫ് ആയിട്ടുണ്ടെന്ന് എനിക്ക് ഒരു 1 week കൊണ്ട് തന്നെ എനിക്ക് മനസ്സിലായി. പ്രിയ ഒരുപാട് റിലീഫ് ആണെന്ന്. അതിനുശേഷമാണ് എന്റെ ഈ ചേഞ്ചസ് കണ്ടിട്ടാണ് ഞാൻ പ്രിയക്ക് റെഫർ ചെയ്തത്. പ്രിയ നീ എന്തായാലും ഡോക്ടേഴ്സിന്റെ അടുത്ത് പോവാതെ യോഗ ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞത്. പിന്നെ എനിക്ക് ശരിക്കും നടക്കുക എന്നല്ലാതെ വേറൊരു പ്രോസസ്സിങ് എന്നെ കൊണ്ട് പറ്റില്ലായിരുന്നു. കാരണം കുനിഞ്ഞി നിങ്ങൾക്ക് തെരിയുമോ എന്ന് എനിക്കറിയില്ല, കൊഞ്ചം കൊഞ്ചം തെരിയും തമിഴില്. എനിക്ക് ഇതേമാതിരി മുട്ടുകാരിൽ എനിക്ക് ഇരിക്കാൻ ഒട്ടും പറ്റത്തില്ല. ഐ കാനോട്ട് ബിലീവ് ദിസ് വൺ. ഞാൻ വിചാരിച്ചിട്ടില്ല എന്റെ ലൈഫിൽ എനിക്ക് ഇങ്ങനെ ഇരിക്കാൻ പറ്റുന്ന ഞാൻ വിചാരിച്ചിട്ടില്ല. എൻ്റെ പേര് സുമൻ. പിന്നെ ഞാനിവിടെ മാമിനെ പറ്റിയിട്ട് കേട്ടിട്ട് വന്നതാണ്. എൻ്റെ ഫ്രണ്ട്സൊക്കെ പറയുന്നത് കേട്ടിട്ട് ഞാൻ വന്നതാണ്. യോഗ തെറാപ്പി എന്ന് പറഞ്ഞിട്ട് ചെറിയ ചെറിയ പെയിൻസൊക്കെ അവിടെ ഇവിടെ ഉണ്ട് എനിക്ക്. അപ്പോൾ അത് ക്യൂർ ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് യോഗ തെറാപ്പി. ഇപ്പോൾ ഞാൻ മാമിൻ്റെ അടുത്ത് ഞാൻ പറഞ്ഞു മുമ്പ് ഐ ഹാവ് അറ്റൻഡഡ് സം ക്ലാസ്സസ് ഓഫ് യോഗാസ് വിത്ത് സമ്മൺ എൽസ്. ഓക്കെ, then she said yoga therapy and what else, the regular yoga practice has a lot of difference. There's a lot of difference between these two, she said. So അതുകൊണ്ട് പിന്നെ ഞാൻ വെച്ചു okay, let me try this therapy, and then I came and I'm feeling better and I'm happy to do yoga. Yeah, mental pleasure I'm getting from doing yoga. Okay, that's all. Breathe well. Breathe. Come on, go to the positions. ഇത്രയും നന്നായിട്ട് തല ടേൺ ചെയ്യൂ അകത്തേക്ക്. യാ, ബ്രീത്ത് വെൽ. ബോഡി റിലാക്സ് ചെയ്യൂ ശിവ. Come on, slowly come on. Waist grind please. Yeah, look straight, body straight, breathe well. 360 തന്നെ ഗ്രൈൻഡ് ചെയ്യും നന്നായിട്ട്. ദീർഘമായി ശ്വസിക്കൂ. ഡു ഓപ്പോസിറ്റ്. വേസ്റ്റ് ഗ്രൈൻഡിങ് ഒരുപാട് ഹെൽപ്പ് ചെയ്യും ഫോർ ദ സ്പൈൻ ആൻഡ് ഫോർ ദ തൈസ് ആൻഡ് ഫോർ ദ ലെഗ്സ്. ബോഡി ഫ്ലെക്സിബിൾ ആവാൻ ഒരുപാട് ഹെൽപ്പ് ചെയ്യുന്ന കാര്യമാണ് നമ്മൾ ഈ 7 ജോയിൻറ്റ്സ് റിലാക്സേഷൻ. ഒന്ന് 2 ബ്രീത്ത് ചെയ്തിട്ട് വരൂ നീയിലേക്ക്. ലുക്ക് സ്ട്രേറ്റ്, ലുക്ക് സ്ട്രേറ്റ്. Come on, sit on the knee in crow position. Crow position. Yeah. Stretch your head. Breathe well. 5 times each. Do opposite also. Breathe well. Inhale again. അതിന് 90 മേലെ പോണ്ട സുമൻ. 90 നിൽക്ക്. Don't bend the knees. Inhale slowly. Look straight in 90. Hands near to the ears.
Slowly exhale and bring your body down. Aram se. Don't bend the knees. Suman, you can expand your legs. More. கழுத்தை நல்லோன்னு ஸ்ட்ரெச் செய்து நோக்கு. எனக்கு இந்த யோகா செக்ஷன்லேயே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த லாஃபர் தெரப்பி தான். இது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டாப். ക്ലബ് നമുക്ക് ലാഫ്റ്റർ തെറാപ്പി ചെയ്യാം. ഇറ്റ്സ് എൻ അക്യൂപങ്ക്ചർ തെറാപ്പി വിത്ത് ലാഫ്റ്റർ. ആരും ചിരിക്കുന്നില്ലല്ലോ. അപ്പോൾ എൻജോയ് ദ ടൈം ആൻഡ് എനർജൈസ് യുവർ പോസിറ്റീവ് എനർജി and utilize your positive energy. That's what not there. All are in negative energy. Okay? Come on, I will say, you just continue. Okay? Ha 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 ha. He 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 he. Ho 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 ho. He 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 he. Ha ha ha. He he he. Ho ho ho. மேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாஷ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு பவர் இருக்குன்னே வந்து நான் சொல்லுவேன். அவங்க ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸாக இருக்குது எனக்கு அவங்கக்கிட்ட வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஷுவராக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களுமே வந்து ரொம்ப ரிலீஃப் ஆவீங்க. உங்களில் உள்ள பிரச்சனைங்க அந்த மாதிரிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.